தமிழ்நாடு காவல்துறை கர்நாடக காவல்துறையை போல செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தின் முன்னால் அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் அணிதிரண்டு வந்தபோது அங்கே சுவர் வைத்தார் போல காவல்துறையினர் நின்று கொண்டு மறித்தார்கள். உள்ளே நுழைய விடாமல் தடுத்தார்கள். தள்ளுமுள்ளிலே ஈடுபட்டார்கள். ஒரு போர்க்கோள காட்சியை போல அதை நிகழ்த்தினார்கள். காவல்துறையின் இந்த அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. அறவழியிலே போராட வேண்டும் என்று நாங்கள் அணிதிரண்டு வருகிற போது அவ்வளவு போராட்டங்களுக்கு இடையில் தான் ரயில் நிலையத்திற்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இப்போது வாரணாசி எக்ஸ்பிரஸ் வாரணாசிக்கு செல்லுகிற ராமேஸ்வரத்துக்கு செல்லுகிற வாரணாசியிலிருந்து வந்து கொண்டிருக்கிற விரைவு வண்டியை ஒரு அடையாளமாக மறிக்க வேண்டும் என்று நாங்கள் 3/4 மணி நேரமாக காத்திருக்கிறோம். 10:30 மணிக்கு வர வேண்டிய வண்டியை வேண்டுமென்றே காவல்துறை தண்டவாளத்திற்குள்ளே வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. எங்களை அப்புறப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கு சேவை செய்கிறார்கள்? கர்நாடக அரசுக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கா என்ற கேள்வியை மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அமைதியாக இந்த அறப்போராட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க ரயில வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க எங்களை அப்புறப்படுத்திடலான்னு சொல்லி. இது ரொம்ப மோசம். இது கர்நாடக போலீஸ் செய்யற மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க போலீஸுக்கு இதை மறந்துட்டு செய்யாதீங்க. லயனை மாத்தலாம்னு நினைக்காதீங்க. லயனை மாத்தி ட்ரெயினை கொண்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் போலீஸை போட்டு எங்களை மடக்கிடலாம்னு நினைக்காதீங்க. அப்படி செஞ்சா நாங்க பல வழிகளில் நாங்களும் உள்ள இறங்குவோம்.